Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வணக்கம். எல்லாரும் டியூட்ஸ் கிடைச்சிட்டானே? ஓகே தானே? சரி, ஸ்டார்ட் பண்ணும். அப்போ டியூட்டை ஃபுல்லாக செஞ்சுப்பீங்க நம்புகிறேன் 7 மணி வரைக்கும். டவுட்ஸான கொஷின்ஸை சொல்லுங்க, நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போவோம். டவுட்ஸான கொஷின்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. என்னைக்கா டியூட் தாங்களே? ஒன்று தானிக்கா? இந்த ரோலில் டியூட் ஒன்றும் இல்லையா? இல்லைவா? ஒன்று தானிக்கா? சரி. அப்போ ஸோ லாஸ்ட் கிளாஸில் முதல் 6 கொஷின்ஸ் என்ன பார்த்தோம்? 6 கொஷின்ஸா 7 கொஷின்ஸா? 6 கொஷின்ஸ் என்ன? 6 கொஷின்ஸ் பார்த்தோம். அப்போ இதில் நம்ம இது வரைக்கும் நான் பார்த்துட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் சமரைஸ் பண்ணுறேன்னு சொன்னாவிலே, முதல்ல ஒக்சியேட் என்னென்னு பார்த்தோம். அந்த ஒக்சியேட் என்ன இப்படி துணிகிறேன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அந்த ஒக்சியேட்டன்ல இருந்து ஒக்சியேட்டல் தாக்கம் தாழ்த்தல் தாக்கத்தில் இழுத்துற அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு அது எப்படி ஒக்சியேட்டர் அரையாயின் தாக்கமாகவும் தாழ்த்தல் அரையாயின் தாக்கமாகவும் இப்படி தாக்கத்தை சமப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம். புதுசாக கிளாஸுக்கு வந்தாங்க ஏற்கனவே நான் அந்த கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள் சரியா? மிஸ் ஆன ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாருங்கள். ரைட். ஸோ ரைட். அப்போ ஒக்சியேட்டர் அரையின் தாக்கத்தை எப்படி சமப்படுத்துகிறேன், அதே மாதிரி தாழ்த்தல் அரையும் தாக்கத்தை எப்படி சமப்படுத்துங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஸோ அடுத்து நாங்கள் பார்த்தோம் எப்படி 1 ஸ்டெப்லேயே தாக்கத்தை சமப்படுத்துறேன்னு சொல்லி விஷயத்தை பார்த்தோம். எப்படி 1 ஸ்டெப்லேயே தாக்கத்தை சமப்படுத்துறேன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதில் ஒக்சியேட்டர் தாக்கம் தாழ்த்தல் 7 மணி நேரம் டியூட்லேயே நீங்கள் எழுதாமல் என்ன செய்யலாம்? வேறு ஒரு பேப்பர் ஒன்று போட்டு அந்த பேப்பரில் செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் பிறகு கேள்வியில் திரும்பி இன்னொருக்கா செஞ்சு பார்க்கறதுக்கு ஹெல்ப் ஆகி டியூட்லேயே நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு இன்னொருக்கா செய்கிற டைமில் அந்த ஆன்சர் அங்கே அன்றைக்கு விளக்கும் இல்லையா? இப்போ பாஸ்ட் பேப்பர் செய்கிற டைம்னா பாஸ்ட் பேப்பர்லேயே எழுதாமல் என்ன செய்யலாம்? வேறு எழுதி வச்சு பாஸ்ட் பேப்பர் புதுசாக வச்சுக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வேறு இன்னொருக்கா செஞ்சு பார்க்குற டைம்லேயும் ஆன்சர் மனசில் வாழ்ந்துருந்தால் ஒரு கேள்வி செய்கிறதுக்கு மனசு வராது. ஆன்சர் முதலாங்கடிக்கு 5வது ஆன்சர்னு சொல்லி கணக்கு மனசில் ஃபிக்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் அப்புறம் செய்கிறதுக்கு மெதட்டு வராதுன்னா அந்த ஒரு சோம்பரித்தனம் மாதிரி செய்கிறது. அதனால் பாஸ்ட் பேப்பரில் ஆன்சரில் மார்க் பண்ணாமலே பேப்பரை வச்சுட்டு புது பேப்பர் மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லது. அதே மாதிரி டியூட்ஸும் அதே மாதிரி தான். டியூட்ஸில் எழுதாமல் டியூட்ஸை வச்சுட்டு அங்கால செய்யுங்க. அப்போ அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரேன். இப்போ டியூட்டில் இப்போ 100 கேள்வி இருக்குன்றீங்க. இந்த 100 கேள்வியுமே கஷ்டமான கேள்வி இன்னும் இல்லை, 100 கேள்வியுமே ஈஸியான கேள்வி இன்னும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யலாமாண்டா அந்த 100 கேள்வியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம்? பக்கத்தில் ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வைக்கிறேன். ஸ்டார் மார்க் ஒன்று போட்டு வைக்கிறேன். அப்போ பிறகு கொஸ்டின்ஸை செய்கிற டைம் எந்த கொஸ்டின்ஸை நீங்கள் இன்னொருக்கா செஞ்சு பார்க்க போகிறீங்கன்னு நினச்சா எந்த கொஸ்டின் செஞ்சு பார்க்குறேன் அந்த ஸ்டார் மார்க் போட்ட கொஸ்டின் செஞ்சு வரோம். இதெல்லாம் படிக்கிற டெக்னிக்ஸ் பிள்ளைகள். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இல்லைங்களா? 100 கேள்வியும் திரும்பி இன்னொருக்கா செஞ்சு பார்க்குறது டைம் கிடைக்காதானே? தியரி நாஃபமி கேள்வியானு பார்க்குறோம். ஒரு 5 கேள்வி 10 கேள்வி இன்னொருக்கா செஞ்சு பார்க்கலாம். இப்போ 2வது செஞ்சு பார்க்குற டைம் சொல்கிறேன். அந்த டைமில் 100 கேள்வியுமே செய்யாமல் ஸ்டார் மார்க் போட்டு வச்சிங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்ல ஐடியா உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்டார் மார்க் போட்டு வச்சிங்கன்னா பிறகு செய்கிற டைமில் ஸ்டார் மார்க் போட்டு வச்ச கொஸ்டின்ஸை என்ன செய்யலாம்? செஞ்சு பார்க்கலாம். இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இந்த கையை வசதுங்க ஆமாம். சரி. அப்போ இந்த ஒரு 1 ஸ்டெப்பில் எப்படி தாக்கத்தை சமப்படுத்துறதுங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணம் ஒன்று பார்த்துட்டு போவோம். அது உங்கள்கிட்ட டவுட் ஆகிக்கிடும். அப்போ முதல் 10க்குள்ளே டவுட் செய்கிறார்கள் நம்பரை சொல்லுங்க. முதல் 10 கேள்விகள் இருக்கு. எத்தனை கேள்வி? 10வது கேள்வி. முதல் 10க்குள்ளே 10 வருமா இல்லை 10 வராதா? சரி. அப்போ 10க்கு முதல் யாருக்கும் ஒரு டவுட்டும் இல்லை. ரைட் தானே? இருக்கு. எத்தனாவது? 7வது. 9வது. ரைட். அப்போ 7க்கு முதல்ல ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ கடைசி கேள்வி 7. ரைட் தானே? 7வது கேள்வியை பார்த்தோம்னா H2O2 இதில் நேமிங் எல்லாம் வெளியில் படிச்சுட்டீங்க. நேம் எல்லாம் எழுதி பாருங்க. இது எப்படி நேம் எழுதுறேன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டீங்க. O2. ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி 1 ஸ்டெப்பில் தாக்கத்தை சமப்படுத்துகிற விஷயத்தை அப்படி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது வளமையை தாக்கம் சமப்படுத்துகிற மாதிரி தான் கவனித்து கொள்ளுங்க. வளமையை தாக்கம் சமப்படுத்துகிற மாதிரி தான் என்ன
ஆக்சிஜனேற்ற எண் மாறக்கூடிய ஆளை இனம் காணும். இதில் ஆக்சிஜனேற்ற எண் மாறக்கூடிய ஆள் பார்த்தோம்னா ஏஜில் ஆக்சிஜனேற்ற மாறுது. இங்கே வந்துட்டு ஏஜில் ஆக்சிஜனேற்ற பார்த்தோம்னா இது -2 தானே, -2 இங்கே +1 ரைட். நான் சொல்லுது +1 ஆக்சிஜனேற்ற. இங்கே ஆக்சிஜனேற்ற 0 ரைட். அப்போ இவர் வந்து என்ன செய்கிறார், தாழ்த்தல் அடைகிறார். சரி விளங்குது. H2O2ல இதில் ஆக்சிஜனேற்ற பார்க்குற டைமில் ஹைட்ரஜனுக்கு +1, அப்போ ஆக்சிஜனுக்கு -1. 2 ஹைட்ரஜனுக்கு 2 ப்ளஸ்ண்டா 2 ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ், 1 ஆக்சிஜனுக்கு 1 மைனஸ். இங்கே ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுது 0 ரைட். இப்போ தாக்கத்தை சமப்படுத்துகிற டைமில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே தாக்கத்தை சமப்படுத்தாமல் இங்கே தாக்கத்தை சமப்படுத்த போகிறோம். இங்கே தாக்கத்தை சமப்படுத்த போகிறோம் ரைட். பார்ப்போம். சரி எப்படி நானும் சமப்படுத்தலாம் பார்ப்பேன். இப்போ 2 ஏஜிக்கிறதால இங்கே 2 போகிறோம். முதல்ல என்ன செய்யணும், அந்த ஆக்சிஜன் மாற அணுவை சமப்படுத்தணும். இங்கே 2 ஏஜிக்கிறதால 2 போகிறோம். டெம்பரரியாக தான் அந்த 2 போகிறோம் ரைட். ஓட்டு ரைட். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. இங்கே பார்த்தோம்னா இது +1லேருந்து 0க்கு வரதுக்கு 1 இலத்திரம், அப்போ 2க்கும் 2 இலத்திரம். அது -1லேருந்து 0க்கு வரதுக்கு 1 இலத்திரம், 2க்கும் 2 இலத்திரம். அப்போ ரேஷியோ வந்துட்டு என்ன 1:1. அப்போ இந்த 1 இங்கே பெருக்கணும், இந்த 1 இங்கே பெருக்கணும், அப்போ 1 தான் ரைட். 2 இங்கே 1 ஆகி. சரி இப்போ பார்த்தோம்னா இப்போ முதல்ல இதை சமப்படுத்திட்டோம். அடுத்து என்னத்தை சமப்படுத்தணும், அதோட சம்மந்தப்பட்டாக்கள் அணுக்களை சமப்படுத்தணும் ரைட். H2O இங்கே பார்த்தோம்னா எல்லாம் ஓகே. இங்கே பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன் சமப்படுத்துறது என்ன செய்யணும், நீங்கள் வச்சுக்கலாம் H2O. ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் பார்ப்போம். 2 ஆக்சிஜன் 1 3 ஆக்சிஜன் 1 2 3 ஆக்சிஜன் தாங்க தான் வருது. அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வி சொன்னீங்களா யாரும்? 9 சொன்னீங்க 9 ரைட். I2 HNO3 இதை நீங்கள் பிறகு படிப்பீங்க. 17ஆம் கூட்ட மூலகங்களில் அமிலங்களோட தாக்கமா அப்படியா? பிறகு இன்ஆர்கானிக்கில் படிப்பீங்க. நான் சும்மா கதைச்சி வைக்கணும். இன்ஆர்கானிக்கில் என்ன இந்த விஷயம் இப்போ இதெல்லாம் பிறகு படிப்பீங்க. இப்போ ஒவ்வொரு மூலமும் கூட்ட மூலம் அமிலத்தோட என்ன தாக்குது நடத்தும், காரத்தோட என்ன தாக்குது, நீர் கரைச்சல் வருமா, அப்படி இப்படின்னே ஒரு எக்கச்சக்க விஷயம் படிப்பீங்க. சரியான வில்லியன் அதெல்லாம் வந்துட்டு சும்மா இதெல்லாம் நான் வச்சு அங்கே சில பேர் தாக்கம் சாப்பிடுதல் இன்ஆர்கானிக்கில் திரும்பி போய் பார்க்குறேன். இப்போ இன்ஆர்கானிக் படிக்கிற டைமில் படார்னு தாக்கத்தை சாப்பிடுதல் விளங்கானே. இங்கே பார்ப்போம். இப்போ I2 வந்துட்டு என்ன வில்லியன் 0 என்ன சுயாதீனமாக இருக்கேனே 0. இங்கே ப்ளஸ் எத்தனை வில்லியன் சொல்லுங்களேன் +5 2 6 +5. இங்கே வந்துட்டு HNO3ல +5 +5. இங்கே வந்துட்டு NO2ல +4. அப்போ நைட்ரஜன் வந்து தாழ்த்தப்படுது, ஹைட்ரஜன் வந்துட்டு ஆக்சிஜேற்றப்படுது ரைட். பார்த்துக்கொள்ளும் எங்கேனாலும் தாக்கத்தை சமப்படுத்தலாம். இப்போ இது வந்துட்டு 0லேருந்து 5க்கு போகுது. 0லேருந்து 5க்கு போகணும்னா 5 இலத்திரம் எத்தனை இருக்கு 2 இருக்கு. அப்போ எத்தனை இலத்திரம் 10 இலத்திரம். இங்கே HNO3ல பாருங்க நைட்ரஜன் ஒரு அணு தான் இருக்கு. அணு சாப்பாடு தேவையில்லை. இங்கே 2 இருக்குது, அங்கே 2 போடணும். நீ போட்டாலும் உண்டு, இல்லாட்டி மொத்தமாக போட்டாலும் உண்டு. இங்கால +5லேருந்து +4க்கு போகுது. அப்போ எத்தனை இலத்திரம் 1 இலத்திரம். அப்போ 1 இலத்திரம். அப்போ என்ன ரேஷியோ 1க்கு 10க்கு 1. அப்போ 10 இங்கே பெருக்கணும், 1 இங்கே பெருக்கணும். இங்கே 10 பெருக்கும் ரைட். 10 பெருக்கினோட அதுக்கு என்ன செய்யணும், ஆக்சிஜன் மாற மூலத்தை தான் முதல்ல சமப்படுத்தணும். அப்போ இங்கே I2க்கு 2I, இங்கே 10 நைட்ரஜனுக்கு 10 NO2. அப்புறம் ஹைட்ரஜனை பார்ப்போம். இங்கே தெரிஞ்ச ஹைட்ரஜன் 10 ஹைட்ரஜன் 10 5 நீர் மூலக்கூறா இல்லை. இங்கே வந்து ஏற்கனவே ஹைட்ரஜன் நிற்கணும். அப்போ அவரை கழிக்கணும். இப்போ 10 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் போனால் 8 ஹைட்ரஜன் தான் 4 H2O போடணும். இப்போ ஆக்சிஜன் வந்து செக்கிங் போய் என்னென்ன பார்ப்போம். 4 ஆக்சிஜன், இங்கால 20 24, இங்கால 30 மொத்தம் 30, இங்கே 6 தானே 30, இங்கே வந்துட்டா 3 10 30. சரி சரி
எப்படி 1 ஸ்டெப்பில் தாக்கத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி பார்க்கும். ஆக்சிஜேட்டலும் தேவையில்லை, தாழ்த்தலும் தேவையில்லை. ஆனால் கேள்வி செய்கிற டைமில் சில டைமில் கேள்வி செய்கிற டைமில் ஆக்சிஜேட்டல் தாக்கம் என்ன, தாழ்த்தல் தாக்கம்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டால் கேட்கலாட்டி 1 ஸ்டெப்பில் தாக்கத்தை செயல்படுத்தியாச்சு, கேள்வி செஞ்சாச்சு, போயாச்சு. அப்போ இதில் I2 ஒரு மூலுக்கு HNO3 எத்தனை மூல்ட்டு? 10 மூல்ட்டு. I2 தசம் ஒரு மூலுக்கு 1 மூல்ட்டு. HNO3 ஒரு மூலுக்கு I2 எவ்வளவு? தசம் ஒன்று. அப்போ விஷயங்கள்லாம் வச்சுக்கணும். அப்போ ஒரு தாக்கத்தில் இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ உங்களை சும்மா ஒரு ஐடியாவுக்கு மட்டும் காய்ச்சிட்டு போகிறேன். இப்போ சொல்கிற விஷயங்களை பக்கத்தில் நோட் பண்ணி வைக்கணும், சரியானே? இப்போ நான் சொல்கிறேன், I2 1 மூல் இருக்கு, HNO3 10 மூல் இருக்கு. இப்போ எது முற்றாத HNO3 11 மூல் இருக்கு. எது முற்றாத தாக்க முடியும்? எது முற்றாக தாக்க முடியும்? I2 1 மூல் இருக்கீங்க, HNO3 11 மூல் இருக்கீங்க. எது முற்றாக தாக்க முடியும்? I2 முற்றாக தாக்க முடியும். ஏன் 1 மூலுக்கு 10 மூல் பேய்த்திரும், எக்ஸ்ட்ரா 1 மூல் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா 1 மூல் திருப்பி I2 தாக்குமா? அதான் I2 இல்லையே, என்ன தானே தாக்குறது, சரிங்களா? அப்போ இங்கே வந்துட்டு தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற காரணி யாராய்ப்பார்? தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற தாக்கி யாராய்ப்பார்? I2 தாக்கத்தை கட்டுப்படுத்தேன். பீசமான அடிப்படையில் யாரு குறைய அறிக்காலும் அந்த குறைய அறிக்கிறாலும் முடிஞ்சா கதை சரிதானே, அதோட தாக்கம் முடிஞ்சு. அப்போ எவரை சொல்லுவோம்? மிகையான தாக்கின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்படி இருந்தால் இஃப் இருந்தால் விளங்குதாவோ? விளங்கு. அடுத்தது 10ஆம் கேள்வி டவுட்னு சொல்லிக்கிறீங்க. நான் படிச்சு சொல்றேன், இந்த 2 சைட்டாலையும் அழிக்கிறதே கூடாதுங்க வெளியிலன்னு சொல்லி 2 சைட்டெல்லாம் அழிச்சு வச்சுக்க. இது அழிக்கட்டுமா? 2ஆவது கேள்வி டவுட்டா? என்ன தாக்கது இல்லையா? ஏன் 2ஆவது குறிச்சு இங்கே ஹாஃப்ல வரும், இங்கே ஒன்றில் இருக்கு. 2ஆவது குறிச்சு எங்க என்ன வரும்? இந்த தாக்கத்தை 2ஆவது பிரிக்கலாமான்னு கேட்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன இருக்கு? 2ஆவது குறிச்சு நீங்க ஹாஃப்ல வரும். பத்தாம் கேள்வி என்ன வழி இல்லை. நான் நினைக்கிறேன் கடைசி 10 கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 10 கேள்வி கேட்டிருக்கீங்களே. 10ஆம் கேள்வி I2O5 + CO I2CO2. CO2 கலர் என்ன வெளியே? நிறம் இல்லையா? சரி, இப்போ பாப்போம். சரி, கவனிங்களா பாப்போம். இங்க I2O5 ஐட ஆக்சிஜேட்டேன். இப்போ ஆக்சிஜேட்டேன் மாறால் ஐ தானே, பார்த்தாலே விளங்குது. ஐட ஆக்சிஜேட்டேன் இந்த ஆக்சிஜேட்டல்னு பார்க்க தெரியுமா? இது வரும் மெசல்னா +5 CO எதிர ஆக்சிஜேட்டேன் மாறு. கார்பன் ஆக்சிஜனா கார்பன். என்ன கார்பன் ஆக்சிஜேட்டேன்? +2. I2 0, CO2 +4. ரைட். இப்போ I2 வந்துட்டு தாழ்த்த போறாரு. என்ன I2 வந்து தாழ்த்த போறாரு. CO வந்து கார்பன் வந்துட்டு ஆக்சிஜேட்ட போறாரு. இது +5 இருந்து 0 போகுது. அப்போ எத்தனை எழுத்துறேன்? 1க்கு 5 எழுத்துறேன், 2க்கு 10 எழுத்துறேன். CO 2லேருந்து 4 போகுது. எத்தனை எழுத்துறேன்? 2 எழுத்துறேன். எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ 2 எழுத்துறேன். அப்போ ரேஷியோ வந்துட்டு என்ன? 5க்கு 1. அப்போ 5 எங்கே பெருக்கணும்? 1 எங்கே பெருக்கணும்? அங்கே 1 பெருக்கி எழுதணுமா? தேவையில்லை. ரைட். அப்புறம் என்ன செய்யணும்? ஆக்சிஜேட்டேன் மாற மூலத்தை சமப்படுத்தணும். இங்கே I2 வைக்கிறதால இங்கே I2 ரைட். ஓகே, சமனாய்க்காது. இங்கே 5 CO இருக்கிறதால இங்கே வந்து என்ன போடணும்? 5 போடணும். இப்போ இதாக சமனாய்க்குன்னு நினைக்கிறேன். என் ஹைட்ரஜன் ஒன்றுமே இல்லை. இப்போ எத்தனை ஆக்சிஜன் செக்கிங் போயிடணும். 5 ஆக்சிஜன் 5 10. இங்கே I2. என்ன டவுட்ரா? இப்போ இதுல என்ன கேட்கீங்க? இப்போ இது வரைக்கும் 3 கேள்வி டவுட் கேட்டீங்க. 3 கேள்வியும் நான் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லி தந்த அதே விஷயம் தான். யார் 10ஆம் கேள்வி டவுட் கேட்டா?
இல்லை இல்லை என்ன பிரச்சனை கேட்கணும் எப்படி எப்படி தெரியுது அந்த கண்ணாடியை கொடுத்துருங்களா கொஞ்சம் ரைட். அடுத்து 2வது 10க்குள்ள டவுட் கேட்கிறாள். 11ல இருந்து 20க்குள்ள டவுட் கேட்கிறாள். கேளுங்க. அங்கே இப்போ டவுட் கேட்காம விடுறல கேளுங்க. 18க்கு முதல் என்ன சார் டவுட் ஐயா? 11 12 டவுட் ஐயா? 14 சரி 14 சொல்லிக்காங்க. 14க்கு முதலுக்கு யாருக்கு டவுட் ஐயா? 14க்கு முன்னுக்கு என்ன செட்டா? 14 கழிக்கு முதல் டவுட் என்ன? 14க்கு முதல் 11க்கு முதல் ஒன்று இல்லை. ரைட். 11 கழியை பார்ப்பேன் வெளியே. சரி அப்ப 11வது கேள்வியை பார்ப்போம் வெளியே. என்ன வெளியே எல்லாமே டவுட் கேட்கீங்க. என்ன பிரச்சனை நீங்க விளங்குதுல? சரி பார்ப்போமே. சல்ஃபரோட H2SO4 2 இடத்துல சல்ஃபர் வருதா? அதால பிரச்சனை உங்களுக்கு SO2 + H2O இதே கவனிக்கணுமே, கதைக்க கூடாவே. இப்போ சல்ஃபர் ஆக்சைடு இங்கே 0 இங்கே 0 இங்கே சல்ஃபர் ஆக்சைடு +6 +6 இங்கே சல்ஃபர் ஆக்சைடு +4. அப்போ இதில் யார் ஆக்சைடை போகிறா? ஆக்சைடை போகிறாலும் சல்ஃபரா, தாழ்த்த போகிறாலும் சல்ஃபர் தான். ரெண்டுமே சல்ஃபர் தான். ஆக்சைடை போகிறாலும் சல்ஃபர் தான், தாழ்த்த போகிறாலும் சல்ஃபர் தான். அப்போ ரைட் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இது என்ன பிரச்சனை? சரி பார்ப்போமே. இப்போ 0லேருந்து 4க்கு போகுது. எத்தனை எழுத்துறேன்? 4 எழுத்துறேன். 6லேருந்து 4க்கு போகுது. எத்தனை எழுத்துறேன்? 2 எழுத்துறேன். அப்போ ரேஷியோ என்ன? 2க்கு 1. அப்போ 2 எங்கே வருக்குங்க? 1 எங்கே வருங்க? 2 எங்கே வருக்குங்க? 2 ரைட் 2. இப்போ இங்கே ஒரு சல்ஃபர், இங்கே 2 சல்ஃபர், மொத்தமாக 3 சல்ஃபர். சல்ஃபர் வேறு எங்கேயும் வராது. இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்குன்னா அங்கே 3 வேணா வரணும். வேற ஒன்றும் வராதானே? இங்கே தாக்கத்தில் வர சல்ஃபர்லாம் அங்கே வேற எவ்வளோ வரணும். ரைட். இப்போ ஹைட்ரஜன் பார்ப்போம். இங்கே 2 4 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன், இங்கே 2 நீர் மூலக்கூறு. ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் 2 6 6 2 8 4 6 2 8. என்ன பிரச்சனைடா அப்போ இந்த கேள்வியில்? பேசானே இல்லையானே? நீ என்ன மிஸ்டேக் விட்றீங்க? அதாவது நான் என்ன இப்போ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு கதைக்கல. நீ கேள்வி ட்ரை பண்ணிட்டு வரதே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் யோசிக்காத ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உடைப்பேன். அப்படித்தானே இல்லையா? நீங்கள் யோசிக்காத ஏதோ ஒரு சின்ன ஒரு லொக்கை தான் நான் உடச்சி காட்டுவேன். அந்த லொக்கை நீங்கள் பிடிச்சிங்கன்னா சரி, மற்றபடி நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் செய்வீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான். நீங்கள் யோசிக்காத என்ன விஷயத்தை நான் யோசிக்கன்னு சரி யோசிச்சிங்களா? சரி. அடுத்தது 12 கேள்வி. ஒரு பிரச்சனையும் இல்லை. 13 இல்லை கதைக்க வேணாமே. இப்போ நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்குறேன். நீங்கள் குரூப்பை டிஸ்கஸ் பண்ணி டவுட் இருக்கா டவுட் இல்லையான்னு கேட்கல. ரைட் தானே? ஒவ்வொரு ஆள்டையும் தனிப்பட்ட ரீதியெல்லாம் கேட்க. NO3 NaOH அலுமினியம், அங்கால NaAlO2 + NH3 நான் தாக்கம். இதில் முதல்ல யார் ஆக்சிஜன் மாறுன்னு கண்டுபிடிக்கணும். முதலாவது ஆக்சிஜன் மாறக்கூடிய ஆள் வந்துட்டு யாரு? அலுமினியம். ரைட். அப்போ அலுமினியம் வந்துட்டு பார்த்த மனுஷனால் 0ல் இருந்து இதில் அலுமினியம் ஆக்சிஜன் இது Na + AlO2- இல்லையா? Na + AlO2-. அதை கண்ணால் பார்த்தாலே விளையுங்க. வேணா நம்ம பார்த்திக்கும் சோடியம் வந்து +1 மட்டும் தான் எடுக்கும். +1 அடி 0 எடுக்கும். வேலை இது +1 இது -1 வேணாங்க. AlO2-. அப்போ 2 4 4ல் ஒரு மைனஸ் மிஞ்சினா 3 சமப்படுத்திக்கணும். அப்போ அலுமினியத்தில் +3. அடுத்த யார் ஆக்சிஜன் மாறுது? நைட்ரஜன் மாறுது. இது வந்து Na + NO2-. Na + NO3-. Na + NO3-. NO3- +5. அது என்ன மாறுது? NH3 மாறுது. NH3ல் ஆக்சிஜன்
-3. ரைட், ஓகே. இப்போ விஷயத்துக்கு வரும். அலுமினியம் ஒரு அலுமினியம் தான் இங்கே ஒரு அலுமினியம் தான் என்ன எல்லாரும் குடிஞ்சு பார்த்துருக்கீங்க, என்ன பிரச்சனை? இப்போ செய்கிறீங்களா கேள்வி? டியூட் எப்போ தந்தது இது? 100 கேள்வி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, எழுமுங்க பாப்போம். 100 கேள்வி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எழுமுங்க பாப்போம். ஒரு ஆள் வேலை இல்லை வெளியே. உங்களுக்கு படிக்கிற வேலை மட்டும்தான் கூட வேலை, இல்லைங்களா? கடைசி கிளாஸ் எப்போ நடந்தது? கடைசி கிளாஸ் எப்போ நடந்தது? வேலை படிக்கிற வேலை மட்டும்தான். படிக்கிற வேலையை தவிர வேற என்ன சரி வேலை செய்றீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் பொருத்தம் இல்லாதாது. விட்டு போட்டு வேறு ஸ்ட்ரீம் என்ன சரி படிக்கலாம், அதுதானே? விட்டு போட்டு வேற என்ன சரி ஸ்ட்ரீம் படிக்கலாம். படிக்கிற வேலை மட்டும் செய்கிறனா மட்டும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஸ்ட்ரீம் என்ன சரி படிங்க. விளையாட்டு இல்லை விளையாட்டு இல்லை. இந்த கேள்வி 100 கேள்வி இதுக்கு பிறகு செய்கிறது டைம் கிடைக்காது. இப்போ செஞ்சாதான் நீங்கள் நினைக்கிங்களா? இப்போ ஒரு 10 கேள்வி செய்வோம், ஒரு 7 கடைசி டைமில் அண்ணன் எக்ஸாம் வைக்கிற டைமில் மிச்ச கேள்வி செஞ்சு அப்படின்னு நினைக்கிங்களா? தலையில் ஒன்றும் மீக்காது. இப்போ நீங்கள் படிக்கிற டைமில் எவ்வளோ கேள்வி செஞ்சு அதில் ஃபண்டமெண்டலில் மனசுக்குள்ளே இறக்குறீங்களோ அதான் கடைசி மட்டும் வரைக்கும். நான் செல்லுது உங்களுக்கு நல்லா விளங்குதா? என்ன செல்லுன்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற டைம் கேள்வி செஞ்சு அதில் ஐடியாவை எடுத்து மனசுக்குள்ளே பதியும் தானே. அது மனசில் பதிஞ்சிட்டு இருந்தால் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் முன்னாலும் மறக்காது. இப்போ நீங்கள் படிக்கிங்க, அதை ஃபண்டமெண்ட்டாக மனசுக்குள்ளே இறக்கலை, கேள்வி செஞ்சு பார்த்துக்கு மனசுக்குள்ளே இறக்கலைன்னு சொன்னால் 10 இல்லை 20 அடுத்தாண்டிங்கன்னா அமைக்காது. கூட கேள்வி செய்யணும் எப்போ தெரியுமா? படித்த உடனே. அப்போ மனசில் பதிஞ்சிடும் இல்லையா? அப்புறம் பயப்பட தேவை. என்ன கேள்வி வந்தாலும் தூக்கி போட்டு செய்யலாம். படித்த உடனே நிறைய கேள்வி செய்யணும். நம்மளோட பிள்ளை என்ன செய்கிறேன் யூஸ்வலாக என்ன தெரியுமா நடக்கிறேன்? தியரி கிளாஸ் ஒன்றா பேப்பர் கிளாஸ் ஒன்றா. அப்போ என்ன எனக்கு விளங்கலை, என்ன தியரி கிளாஸ் ஒன்று பேப்பர் கிளாஸ் ஒன்றுண்டா மெக்கானிக்ஸில் தியரி முடிஞ்சால் அப்புறம் திரும்பி கடைசியாக மெக்கானிக்ஸில் பேப்பர் கிளாஸா? அப்படி இல்லை விளையாடு. மெக்கானிக்ஸ் படித்த உடனே நீங்கள் அந்த பேப்பரை செஞ்சால் தான் மனசில் ஐடியா நிற்கும். இல்லாட்டி இருந்த மெக்கானிக்ஸும் பிரிக்க மாட்டான். சிலதை நம்புறீங்களோ இல்லையோ, யாருக்கு பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுவேன். படித்த உடனே கேள்வி செஞ்சு தான் விளக்கம். இந்த ஸ்ட்ரீமில் விளையாடுறதுக்கு டைமே இல்லை, டைம் இருக்காது. நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விளையாடி விட்டுரும் ரிசல்ட். ரைட். ஸோ இங்கே பார்ப்போம். 0லேருந்து +3. 0லேருந்து +3 இருந்துச்சுன்னா எத்தனை எழுத்துறேன்? இதான செஞ்சுட்டு இருந்தோம், 3 எழுத்துறேன். ரைட். இங்கே பார்ப்போம். +5லேருந்து -3 எத்தனை எழுத்துறேன்? 8 எழுத்துறேன். 8 எழுத்துனா 8 எவர் 3 எழுத்துனா இழந்திக்க. அப்போ இங்கே வந்துட்டு 8. அப்போ ரேஷியோ 8க்கு 3. அப்போ 8 எங்கே பெருக்கணும்? 3 எங்கே பெருக்கணும்? அப்போ 8 எங்கே பெருக்குங்க? 8. 3 எங்கே பெருக்குங்க? 3. அப்புறம் ஆக்சிஜன் மாறக்கூடிய மூலம் தான் ஃபஸ்ட்டு சாம் கொடுத்தாங்க. 8 அலுமினியம் வேண்டா, இங்கே 8. இங்கே 3 நைட்ரஜன்டா, இங்கே 3. இப்போ பார்ப்போம். இப்போ என்னது பார்ப்போம்? இப்போ பார்ப்போம். இங்கால சோடியம் இருக்கு, சோடியம் 3 சோடியம் இருக்கு. இங்கே ஒரு சோடியம் வருது, இங்கே 8 சோடியம். இப்போ தாய்க்கில் வைக்கிறது தான் விளைவில் வந்திக்கணும். இங்கே 8 வருதுண்டா, இங்கே 3 இருக்குன்னா இங்கே 5 வைக்கணும். 5 3 தான் 8 வந்திக்கணும். தாய்க்கில் வாரதான விளைவில் வந்திக்கணும். இங்கே 3 மட்டும் போது மற்ற வானத்திலேருந்து 5 வந்து இல்லையே, அதே ஒரு தாக்கியை தாய்க்கணும். அப்போ இங்கே சொன்னது நைட்ரஜன் ஆபடுத்துடும். ரைட். இப்போ அடுத்தது ஹைட்ரஜனை பாவம். ஹைட்ரஜன் இதில் இல்லை, இதில் இருக்கு ஹைட்ரஜன் 5 ஹைட்ரஜன் இருக்கு. இதில் 3 தர 3 9 ஹைட்ரஜன் இங்கே இருக்கு. 9 ஹைட்ரஜன் இங்கே இருக்குன்னா இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 5 ஹைட்ரஜன். அப்போ 9ல் 5 வைனா 4. 4ண்டா 2:2 இங்கால சைட் வரப்போகுது. இதெல்லாம் குறையுது. ஆக்சிஜன் செக்கிங் போய் செக் பண்ணுவோம். 9 2 11 11 5 16 8 2 16. பயப்படக்கூடாது. முதலாவது ஆக்சிஜன் மாறக்கூடிய மூலத்தை சமப்படுத்தணும். அப்புறம் அதோட சார்ந்தாக்களை சமப்படுத்தணும். இங்கே நடத்த நான் சோடியத்தை சமப்படுத்தணும்னு சொல்லி யோசிச்சேன். என் அலுமினியத்தோட சார்ந்து இருக்காது. ஐடியா படிங்க விடியல், ஐடியா படிங்க. ஐடியா படிச்சிங்கன்னா சரி.
இது என்ன தாக்கம்? அலுமினியம் காரத்தோட தாக்குற தாக்கம். பதினாலாங்கள் டவுட்டியா? 14 உங்களை டவுட் அங்கே கேட்குறார்கள். உங்களை செஞ்சுக்கலான்னு பார்க்கணும். காணுங்க ட்ரைவ் ஆனது. டியூட் வேறு தரல காரணம். டியூட் எத்தனை பேருக்கு வேணும் இல்லையா? முதல்ல சொல்லுங்க. 1 2 4 6 7 பேருக்கா? 7 என்ன சரியானா? 2 4 6 7 பேருக்கு தேவை. ஜெசி என்னை டைப் பண்ணி போடுங்களேன் 7ன்னு சொல்லி. ரைட். P4 H1O3 H3 PF4 NO2. அப்ப PF4 ல என்ன ஆக்சிஜன்? 0. H3 PF4 ல +5. இப்போ என்ன? இது வந்து H plus PF4 3 minus என்ன? இது H plus PF4 3 minus. அப்ப 4 தர 2 8, 8ல 3 போனா 5. ரைட். ஓகே. இப்போ திரும்பி அந்த XY எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு வைக்கணும். தேவையில்ல, மனசில் கணக்கு பார்க்கலாமே. இப்போ ரைட். அடுத்து பார்ப்போம். எங்கால H1O3ல +5, எங்கால +4. அப்போ இப்போ நம்மளோட வளர்ச்சி எப்படி வருதுன்னு பாருங்களா வில்லியன். ஃபஸ்ட்டுக்கு அந்த எக்ஸ்போர்ட் டு ஆக்சிஜனை கண்டோம். அது பிறகு மனசால 2 6 அப்போ -5 அப்படி பார்க்கலாம். அது பிறகு இதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன ஸ்டெப்? பழகிடும். பழகிடும். H1O3 +5 போடணும். கணக்கு பார்த்துட்டே தேவை. இப்போ இதில் வேற என்ன? இப்போ இதில் கண்ட உடனே போடணும். இதை கண்ட உடனே +5 போடணும். பாடமாக்குறது இல்லை, அது பழகிடும். அது பழகணும்னா அதோட நீங்கள் பழகணும். நீங்கள் டியூட்டே இப்போ இன்றைக்கு தான் தூக்கி பார்த்துக்கிங்கன்னா எப்படி இப்படி பழகிறேன்னா அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே. ஒரு ஆளோட பழகிறேன்னு என்ன மீனிங்? ஒரு ஆளோட பழகிறேன்னு என்ன மீனிங்? அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ டியூட்டோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட். ஓகே. பருவமா சாப்பிடுத்தோமா காணிக்கிங்களா? ரைட். இது 0ல் இருந்து 5க்கு போகுதுண்ணே. 0ல் இருந்து 5க்கு போகுதுன்னா எத்தனை எழுத்துறேன்? 5 எழுத்துறேன்னா இலக்குது என்ன? 5 எழுத்துறேன். அப்போ 5 அது எத்தனை இருக்கீங்க? P4 14 20 எழுத்துறேன். கட்டாயம் அதை கவனிக்கணும். இங்கால 5ல் இருந்து 4 இப்போ எத்தனை எழுத்துறேன்? ஒரு எழுத்துறேன். எத்தனை நைட்ரஜன் இன்னைக்கு? ஒரு நைட்ரஜன். ரேஷியோ என்ன? 20க்கு 1. அப்போ 20 எங்கே இருக்கணும்? ரைட். அப்போ இவரோட சம்மந்தப்பட்டாக்கள் ஆக்சிஜன் மாறாளோட சம்மந்தப்பட்டாக்களை சமப்படுத்தணும். P4ங்கிறதால இங்கால 4 8 இங்கே P4. அப்போ பாரு. அடுத்தது 20 நைட்ரஜன்டா இங்கால 20. அடுத்தது ஹைட்ரஜன் பாபு. இப்போ 20 ஹைட்ரஜன் 20 இங்கே 20ன்னா 10 நீரா? இங்கே 12 இருக்கே. இப்போ 20ல் 12 போனா 4:2. சரி. ஓகே. 4:2. ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் 4 ஆக்சிஜன் இங்கால 40 ஆக்சிஜன். ரைட்டா? அப்போ 44 இங்கால 6 50 60 ஆக்சிஜன். சரியா நான் சொல்லுது? 60 இங்கால 60. செஞ்ச கணக்கு சரி. ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட். நோட்ஸ் எழுதிட்டு வந்தீங்களா? போன கிளாஸ் நடந்த நோட்ஸ் எழுதிட்டு வரல. போன கிளாஸ் நடந்த நோட்ஸ் எழுதிட்டு வந்தா போன கிளாஸ் நடக்கலைன்னு எழுதிட்டு வந்தா. யோசனை எழுதிட்டு வந்தா. ரெக்கார்டிங் அனுப்புங்க. ரீசன் இல்லை. ஏசி நோட்ஸ் இல்லையா? ரெக்கார்டிங்ஸ் தேவை. நோட்ஸ் எழுதுறதுக்கு ரெக்கார்டிங் தேவை. நோட்ஸ் எழுதுறது ரெக்கார்டிங்ஸ் தேவை. ரைட். அடுத்த
அடுத்த டவுட். நான் முடிவு சொல்ல மாட்டேன், முடிவு எடுக்கிற நீங்க. நான் கேள்வி மட்டும் தாங்க கேட்பேன். நோட்ஸ் எழுதுறதுக்கு ரெக்கார்டிங் தேவைண்டா அது உங்களோட முடிவு, அது நான் ஒன்றும் சொல்லலை. நோட்ஸ் எழுதுறதுக்கு ரெக்கார்டிங் தேவையில்லைனாலும் அது உங்களோட முடிவு, அது நான் ஒன்றும் சொல்லலை. ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம். பதினாறு, 17, 18, 18. இது இப்ப எழுதினோமே, இதானே இப்ப எழுதினோம். அப்ப மேலே கீழே தான் அடிக்கணுமே. நோட்ஸ் எழுதிலான்னு கேட்ட இப்ப எங்கள்ட்ட நோட்ஸ் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? சரி, NO3 மைனஸ் C22 பிளஸ் இப்படிதான் ஒரு ஆள். சரியா, படிப்பிக்கிற டைம்ல நோட்ஸ் எழுதின கேட்டா இல்லையா, என்னடா ஏக்கு எழுதின நோட்ஸ் இருக்கா? கணக்கு செய்யணும், கணக்கு செய்ய தெரியா. கணக்கு செய்ய தெரியாத நோட்ஸை வச்சு பிரயோஜனம் இல்லை. வெளியே நான் செல்றேன், உங்களுக்கு விளங்குது என்ன செல்றேன். ரைட், செய்வோமா? இதை செய்வோமா? வெளியே ரெடியா? ரெடியா? பின்னால ரெடியா? செய்வோமா? இது செஞ்சாங்க யோசிச்சு பார்ப்போம். அப்படி கேட்போங்க. 1 2 3 4. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட், அப்ப மிச்சாக்கள் கவனிங்க. நம்மளாம் செஞ்சுட்டே வரலையா? ட்ரை பண்ணிக்கிறது, செஞ்சு வந்தீங்க. இப்போ போடுறது அங்கால செஞ்சுக்கிடு டியூட்டு தாங்க. எத்தனை செஞ்சுக்கிட்டோம்? அந்த பேஜ் மட்டும் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கு. அப்போ இதெல்லாம் செய்யற இல்லையா? அங்கே டியூட்டு தாங்க. எத்தனை நாள் செஞ்சுக்காரு கொஞ்சம் பாருங்க. எத்தனை நாள் செஞ்சுக்காரு? 10 கேள்வி. 10 கேள்வி நான் கிளாஸில் செஞ்ச கேள்வி. இங்கே எத்தனை நாள் செஞ்சு? எத்தனை நாள் செஞ்சு? எத்தனை நாள் செஞ்சு? 15 கேள்வி வரைக்கும் செஞ்சுக்கிறேன். 15 கேள்வி வரைக்கும் வெளியே படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் ரெடி இல்லாட்டி சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிரயோசனமே இல்லை. சயின்ஸ் ஸ்ட்ரீம் கஷ்டம் இல்லை, சரியான சயின்ஸ் ஸ்ட்ரீம் கஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து நீங்கள் அதோட மெனக்கடணும். அதோட நீங்கள் மெனக்கடலாட்டி பிரயோசனம் இல்லை. வெளியே நான் எவ்வளோ படிப்பிச்சு பிரயோசனம் இல்லை, நான் எவ்வளோ டெக்னிக் சொல்லி தந்த பிரயோசனம் இல்லை. நீங்கள் டைம் மெனக்கடணும். மெனக்கட்டா தான் பிரயோசனம். சும்மா நான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் டவுட் டவுட்டை சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யல. வெளியே ரைட், அப்போ நான் 15 சரி இதை பார்ப்போமே. NO3 மைனஸ் C2O NO3 minus Cu2 plus இதில் என்ன விளையாடு ஆக்சைடு? +1 +1 வந்துட்டு +2 போகுது. இதில் ஆக்சைடு +5 வந்துட்டு +2 போகுது. அப்போ இங்கே வந்துட்டு 1 வந்துட்டு 2 போகுதுண்டா எத்தனை எழுத்து? 1 எழுத்து. அப்போ எத்தனை இருக்கு? அப்போ 2 எழுத்து. இது வந்து +5 வந்துட்டு +2 போகுதுண்டா 3 எழுத்து. எத்தனை இருக்கு? 3. ரேஷியோ வந்து 2க்கு 3 எங்கே இருக்கணும்? 2 எங்கே இருக்கணும்? அப்புறம் ஆக்சிஜன் மாறாளோட சம்மந்தப்பட்டாக்கு அப்போ 2 6. அப்போ இங்கே வந்து 6 போடும். அப்புறம் இங்கே 2 ஏன் அப்போ இங்கே 2 போடும். அப்புறம் பார்த்தோம்னா இது ஏற்றமுள்ள சமன்பாடு. என்ன ஏற்றமுள்ள தாக்கம்? அப்போ ஏற்று சமப்படுதல் வேறு சமப்படுங்க. 2 மைனஸ் இங்கால 6 12 ப்ளஸ். அப்போ நீங்கள் எத்தனை ப்ளஸ் சேர்க்கணும்? 14 H ப்ளஸ் சேர்க்கணும். அப்போ 14 ப்ளஸ்ல இருந்து 2 மைனஸ் போனால் 12 வரும். இதில் 6 2 12. அடுத்த யாரு? ஹைட்ரஜனை பார்க்கலாம். அப்போ எத்தனை ஹைட்ரஜன் பார்ப்போம். இங்கே 14ண்டா இங்கால 7 H2O போடணும். 7 H2O போட்டோம்னா நாங்கள் 7 2 9 2 6 3 9 செஞ்சே சரி. ரைட், இது பிறகு கேள்வியில் ட்ரை பண்ணுங்க. பிள்ளையார் ரைட் தானே?
இப்போ 16 கேள்வி வரைக்கும் செஞ்சு காட்டிக்கேன். சாரி 18 கேள்வி வரைக்கும் செஞ்சு காட்டிக்கேன். அப்போ இதுக்கு பிறகு அந்த 100 வரைக்கும் செய்யுங்க வெளியே. இப்போ செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுட்டை கொண்டு வாங்க. டவுட்டை நம்ம செய்வோம் ரைட் தானே. இப்போ எல்லாரும் செஞ்சுட்டாங்களே, சும்மா செல்லாமல் எல்லாரும் செஞ்சுட்டாங்க. சரி அடுத்த கிளாஸ் செஞ்சுட்டாரா? செஞ்சுட்டாரையா? இப்படின்டா ஓம்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? இப்படின்டா ஓம், இப்படின்டா இல்லை, இப்படின்டா அப்போ அடுத்த கிளாஸ் செஞ்சுட்டு வரீங்களா? பாலன்ஸ் கேள்வியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அப்போ செஞ்சுட்டு வந்தது பிறகு டவுட்டை பார்ப்போம். சரி தானே? செஞ்சு வந்தது பிறகு டவுட்ஸை பார்ப்போம். டவுட்ஸை வந்து பார்ப்போம். சரி இப்போ வந்துட்டு சின்ன ஹெட்டிங் ஒன்று போடுங்க வெளியே. சரி இப்போ சின்ன ஹெட்டிங் ஒன்று போடுங்க. சின்ன ஹெட்டிங் போடுங்க. இருவழி விகார தாக்கங்கள். 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 ரைட். இருவழி விகார தாக்கங்கள் அதை போட்டீங்களா? ரைட் ஓகே பார்ப்போம். இப்போ இப்போ என்ன விஷயம்டா இல்லையா? இருவழி விகார தாக்கமாண்டா பழமையான தாக்கமா இருக்கா? இருவழி விகார தாக்கம் என்னன்னா ஒரு சேர்வையில் இப்போ நம்ம அந்த கேள்வியை பார்ப்போமே. கேள்வியை பார்த்த பிறகு இருவழி விகார தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வேணும்? ரைட். இப்போ இதில் ஆக்சிஜன் மாறால யாராலும் சரி பார்ப்போம். சொல்லுங்க. சோடியத்தில் ஆக்சிஜன் மாறுதுன்னு எதுலேருந்து எதுக்கு மாறுது? குளோரின் ஆக்சைடு மாறுது. அப்போ குளோரின் ஆக்சைடு இங்கே 0. ரைட். இங்கே குளோரின் ஆக்சைடு -1. அப்போ யாரு இப்போ 0 -1 தாழ்த்தப்படுறா. அப்போ ஆக்சைடு பரவாயில்ல. அதே குளோரின் என்ன இங்கே வந்துட்டு குளோரின் ஆக்சைடு +5 Na + ClO3 மைனஸ். இப்போ 2 6 ஒரு மைனஸ் மிச்சம் பண்ணால் +5 ஆகிங்க. +7 காது கேட்குது. ரைட் பரவாயில்ல. அப்போ இதில் இப்போ இருவழி விகார தாக்கம் டெஃபினிஷன் இப்போ நீங்களே சொல்லுவீங்க. என்ன ஒரு சேர்வையில் ஒரு தாக்கி ஒரு மூலகம், ஒரு சேர்வையில் ஒரு மூலகம் அதுவே ஆக்சிஜேற்றப்பட்டு அதுவே தாழ்த்தப்படுமாக இருந்தால் அதை நம்ம சொல்லுவோம் இருவழி விகார தாக்கம் செல்லும். ரைட்டா? ரைட். இப்போ கீழே எழுதுவோம். இரசாயன தாக்கம் ஒன்றில் குறித்த கூறில் உள்ள பண்டலைன் பண்ணுங்க. குறித்த கூறில் உள்ள இப்போ கூறண்டா ஜெக்கெட்ல எழுங்க. அது ஒன்று அயனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சேர்வியாக இருக்கலாம். அயன் அல்லது சேர்வை. ஓர் இரசாயன தாக்கம் ஒன்றில் குறித்த கூறில் உள்ள அயன் அல்லது சேர்வை அல்லது மூலக்கூறு. அயன் அல்லது சேர்வை அல்லது மூலக்கூறு குறித்த ஆக்சிஜேற்ற எண்ணில் உள்ள மூலகம் பிராக்கெட்டுகளுங்க ஒரே நேரத்தில் ஆக்சிஜேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுமாக இருந்தால்
அத்தாக்கங்கள் இருவழி விகார தாக்கங்கள் என அழைக்கப்படும். பொதுவாக அலசங்கள் காரத்தோட ஆற்றுதாக்கும் என்ன அப்படியா? முதலாக ஆக்சிஜேற்றல் தாக்கத்திலுங்க ஆகும். கெட்டிக்கார வெளியெழுப்பே ஆக்சிஜேற்றல் தாக்கத்திலுங்க ஆகும். ஆக்சிஜேற்றல் அரை அயன் தாக்கத்திலுங்க ஆகும். அதே மாதிரி தாழ்த்தல் அரை அயன் தாக்கத்திலுங்க ஆகும். கெட்டிக்கார வெளியில் மாதிரி ஆக்சிஜேற்றல் தாக்கம் என்ன வெளியே Cl2 என்னையா போகிறது ClO3 மைனஸாக போகிறது. வெரி குட். அப்போ ஆக்சிஜேற்றல் அரையன் தாக்கங்கள் எழுதுகிற சந்தர்ப்பத்தில் ஆக்சிஜேற்ற எண் மாறாத மூலகங்களை கணக்கெடுக்க தேவை. என்ன ஆக்சிஜேற்ற அரையன் தாக்கங்கள் எழுதுகிற டைமில் ஆக்சிஜேற்றின் மாறாதால கணக்கெடுக்க தேவை. அப்போ தாழ்த்த அரையன் தாக்கம் Cl2 என்னையா போகிறது Cl மைனஸாக போகிறது. Cl2 Cl மைனஸாக போகிறது. இதான் ஆக்சிஜேற்றல் அரையன் தாக்கம் தாழ்த்தல் அரையன் தாக்கம். இது சமப்படுத்த தெரியாட்டி அப்படியே எழுப்பி வெளியே எழுவானா சரி. உங்களுக்கு நைட் வந்து வீடியோ லிங்க் அனுப்பினியா? நைட் வந்து வீடியோ லிங்க் அனுப்பினாங்களா இல்லையா? அனுப்பலையா? பேசுனீங்க தானே, கால் பண்ணி பேசுனீங்க தானே கிளாஸுக்கு வரேன்னு சொல்லி. ஸோ இது சும்மா நார்மலாக தாக்கத்தை சாப்பிடுத்தலாம் வீடு. ஸோ நார்மலாக தாக்கத்தை சாப்பிடலாம் எப்படி சாப்பிடுத்தலாம். ரெண்டு சிஎலுங்க தான் ரெண்டு. இப்போ 0லேருந்து +5க்கு போகுதுன்னு சொன்னால் 5 இலத்திரனா இழந்திருக்கு. அப்போ மொத்தமாக 2 வந்து 10 இலத்திரன் இழந்திருக்கு. இங்கே 2 மைனஸ் இங்கே 2 மைனஸ் இப்போ மொத்தமாக 12 மைனஸ். இது என்ன கொடுத்து சாப்பிட போகிறீங்க? H+ சேர்க்க போகிறீங்களா OH- சேர்க்க போகிறீங்களா? H+ சேர்க்க போகிறீங்களா? H+ சேர்க்க போகிறீங்க. எண்ணெய் வச்சு காரம் தான் சேர்க்கணும். அப்போ சரியா? இப்போ 12 OH-. இந்த எண்ணெய் வச்சுல அறி H+ல சாப்பிட்றதுலாம் தாக்கம் சமன் ஆகும். அதில் கேஸ் ஒன்று இல்லை. நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கிறோம். எண்ணெய் வச்சு காரம் இது கார உடத்தில் நடக்குதுன்றா OH- போட்டு தான் தாக்கம் சாப்பிடுத்தணும். நான் சொல்கிற ரீசன் பிடிபடுது உங்களுக்கு பிடிச்சாதீங்கன்னா சரி. இப்போ மொத்தமாக பார்த்தா மாட்டாங்க 12 H வருதுன்னா எங்களை 6 நீர் மூலக்கூறு வரணும். ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் 6 ஆக்சிஜன் 2 6 6 6 12 ஆக்சிஜன் தாக்கம் சரி. இது சாப்பிடுறதுக்கு 2 Cl மைனஸ் 2 இலத்திரன் நைட்ரிகம் 2 மைனஸ் 2 மைனஸ் தாக்கம் சாமம். இப்போ முழுவ என்ன சமப்படுத்துறது என்ன செய்வீங்க? இதில் 10 இலத்திரங்க 2 இலத்திரண்டா இது 5ஆல் பெருகி கூட்டி விட்டீங்கன்னா சரியே. இங்கே 10 இங்கே 2 சொன்னால் இது 5ஆல் இது 5ஆல் பெருகி கூட்டி விடுவீங்கண்ணே. இது 5ஆல் பெருகிட்டா 2 10 இலத்திரன் 10 இலத்திரன் கேன்சல் ஆகிற மாதிரி போகும். கீழே இப்போ அரையன் தாக்கத்தில் இருந்து முழு தாக்கத்தில் இல்லைங்க. இப்போ இது தாக்கம் நம்பர் 1, இது தாக்கம் நம்பர் 2. இப்போ தாக்கம் நம்பர் 1ஓட தாக்கம் நம்பர் 2-வை 5ஆல் பெருக்கி கூட்டி விட்டீங்களாக இருந்தால் ஒரு மொத்த தாக்கம் வரும். முழு தாக்கம் உள்ள டைமில் என்னத்தை கவனம் செலுத்தணும்? இலத்திரன் கேன்சல் ஆகணும். ரைட்டாப்பா? அழிக்கிறேன் ரைட்டிங்கானே. ரைட் சரி வெளியல். இப்போ கவனிப்போம்
இப்போ தாக்கத்தை 1 ஸ்டெப்பில் சமப்படுத்துமே. இப்போ இதில் 1 ஸ்டெப்பில் சமப்படுத்துகிற டைமில் விளைவு 2 விளைவுங்கெல்லாம் வருது. அது இந்த சைடில் தான் சமப்படுத்த போகிறது. அப்போ இதை பார்த்தோம்டா இப்போ எங்கே குளோரின் 0 இருந்து -1க்கு வருதுண்டா ஒரு இடத்துல நீங்கள் 2 குளோரின் மாதிரியும் யோசிக்கலாம். 2 குளோரின் மாதிரி யோசிச்சிங்கன்னா அல்லது இங்கேயும் குளோரின் ஒன்று இருக்கு, இங்கேயும் குளோரின் ஒன்று இருக்கிறாங்க. அப்போ 1 மாதிரி யோசிச்சிங்கனாலும் சரி, 2 மாதிரி நான் உங்களுக்கு யோசிச்சு காட்டேன். ரைட், ஓகே. இங்கே 2 என்ன இப்போ 0 -1க்கு வருதுண்டா 2. அப்போ உங்களுக்கு 2 மாதிரி வரப்போ. இங்கே 0 5க்கு வருதுண்டா 1க்கு 5 2க்கும் 10. அப்போ ரேஷியோ வந்துட்டு என்ன 1க்கு 5. இப்போ 5 எங்கே இருக்கணும், 1 எங்கே இருக்கணும். அவரை ஆக்சிஜன் மாறால தான் சாப்பிடுறோம். இங்கே பார்த்தோம்னா 5 குளோரின், இங்கே பார்த்தோம்னா 1 குளோரின். அப்போ 6 குளோரின். 6 குளோரின் தான் இப்போ NaCl சம்மந்தப்பட்டால பார்த்துப்போம். இங்கே பார்த்தோம்னா 5 சோடியம், இங்கே பார்த்தோம்னா 1 சோடியம், மொத்தமாக 6 சோடியம். அது ஹைட்ரஜன். இங்கே பார்த்தோம்னா 6 ஹைட்ரஜன். இங்கே 6 ஹைட்ரஜனுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ 3 நீர். ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் 3 ஆக்சிஜன் 3 6 ஆக்சிஜன். எப்படி 1 ஸ்டெப்ல இப்போ அடுத்த இல்லைங்க 1 ஸ்டெப்ல சாப்பிடுதியா எலி காட்டு 1 ஸ்டெப்ல தாக்கத்தை சமப்படுத்திக்க. இப்போ இருவழிவியார தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே 87 ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அப்போ 87 பாருங்க இருவழிவியார தாக்கங்கள் இருக்கு. 87 பாருங்க டியூட்ல அப்போ இப்போ நம்ம செஞ்ச கேள்வி 87 கேள்வி. அப்போ 87 நம்ம இப்போ செஞ்சது 88 கேள்வி. 87 கேள்வி செய்வோம். NaOH Cl தாக்கி NaCl அங்கால NaClO இதை சமப்படுத்த போகிறோம். சரியா? இந்த ரெட் கலர் ரீஃபில் வந்துடுங்க. இந்த எழுதுகிற அலையின் தாக்கம் அது எழுதுகிற இந்த தாக்கமும் இங்கே சமப்படுத்த போதும் ஒன்றா வரும். இதை நம்ம 2 உடச்சி 2 சமப்படுத்தணும். அவ்வளோதான் விஷயம். இங்கே நம்ம ஒரு 1 ஸ்டெப்பில் சமப்படுத்தாமல் இது தனித்தனியாக உடச்சி 2 சமப்படுத்தும். இருக்கா முடிஞ்சா வரியா முடிஞ்சா இல்லையா? என்ன 0 இருந்து இங்கே -1க்கு வருது. இங்கே வந்துட்டு Na+Cl O- என்ன அப்போ 2 மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ்ஸை சமப்படுத்தணுமே. அப்போ இங்கே Cl2 0 இருந்து -1க்கு வருது. அப்போ -1 ஒரு இலத்திரன் சொல்லி வச்சாலும் சரி, இங்கே 2 இலத்திரன் சொல்லி வச்சாலும் சரி. அதில் 0 இருந்து +1க்கு வருது. அப்போ அதுவும் ஒரு 2 இலத்திரன் சொல்லி வச்சிங்கன்னா சரி. இப்போ ரேஷியோ 1க்கு 1, இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ அங்கே Cl அங்கே Cl2 கொண்டு வரணும். அப்போ அது ஓகே. இப்போ பார்த்தா அந்த சோடியத்தை பார்ப்போம். இங்கே ஒரு சோடியம் இங்கே ஒரு சோடியம். அப்போ இங்கே 2 சோடியம் வரணும், 2 சோடியம் வரணும். அப்போ இப்போ ஹைட்ரஜனை பார்ப்போம். அங்கே ஒரு ஹைட்ரஜன் நீக்கி 2 ஹைட்ரஜன் நீக்கி அப்போ இங்கே ஒரு நீர் மூலக்கூறு கொண்டு வரணும். அப்போ எங்கே பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் அங்கே 2 ஆக்சிஜன் செஞ்சது சரி. அப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள் 87 செஞ்சிட்டோம், 88 செஞ்சிட்டோம், 89 செய்யுங்க.
90, 92, 92, 93, 94, 95, 96. பண்ணியா? இப்போ இதை இப்போ செய்யுங்க இது வரைக்கும். ரைட். இப்போ இதில் பார்த்தோம்னா இல்லையா என்னென்னா இப்போ தாக்கியில் பார்த்தோம்னா தாக்கியில் ஒன்று தான் இருக்கு. நம்ம வளமையாக தாக்கிக்கு தான் ரேஷியோ போட்டுட்டு இருந்தோம். தாக்கிக்கு ரேஷியோ ஒரு 2 தாக்கியாக இருக்கு இல்லை, ஒரு தாக்கி தான் இருக்கு. ஒரு தாக்கி தான் ஒக்சியேற்றப்படுது, அதே தாக்கி தான் தாழ்த்தப்படுது. அப்போ என்ன செய்வோம்? விளைவுகளை தாக்கத்தை சமப்படுத்தும். அப்போ கீழுக்கு இருவழிவியார் தாக்கத்தை கீழே கேளுங்க. தாக்கத்தை சமப்படுத்தும் பொழுது விளைவினை கருத்தில் கொண்டு பீசமானத்தை பெறுவோம். இருவழிவியார் தாக்கத்தை கீழே போடுங்க. தாக்கங்களை சமப்படுத்தும் பொழுது விளைவில் பீசமானத்தை இட்டு தாக்கத்தை சமப்படுத்துவோம். உங்களுக்கு ஏதோ விளங்குற மாதிரி கேள்வி எடுங்க. விளைவை தான் நம்ம விளைவில் தான் இந்த பீசமானத்தை பார்க்க போகிறோம். விளைத்திறங்கள் எண்ணிக்கையை பார்க்க போகிறோம், ரேஷியோ. தாக்கத்தை சமப்படுத்தும் போது விளைவில் இலத்திரங்களை எண்ணிக்கையை கணித்து அதற்கிடையே இலத்திரங்களுக்கிடையே விகிதத்தை பெற்று விளைவில் இருந்தே தாக்கத்தை சமப்படுத்துவோம். ரைட். அப்போ தாக்கத்தை இருவழிவியார் தாக்கம் வந்து என்ன செய்ய போகிறோம்? விளைவில் இருந்து தாக்கத்தை சமப்படுத்த போகிறோம். அப்போ விளைவு பாருங்க Cl மைனஸ். இங்கே குளோரின் வந்துட்டு +5. இங்கே 0லேருந்து -1க்கு வரணும்டா ஒரு குளோரின் ஒரு இலத்திரனை வாங்கியிருக்கணும். அப்போ எத்தனை குளோரின் நிற்கிங்க? 2 குளோரின் நிற்கிற மாதிரி. அப்போ 2 இலத்திரனை வாங்கிக்கணும். இங்கே பார்த்தோம்டா +5. 0லேருந்து +5க்கு போனோம்னா 5 இலத்திரனை விடுவிச்சுக்கணும். ஒரு குளோரின் 5 இலத்திரனை விடுவிச்சுக்கணும். அப்போ இங்கே 2 குளோரின் நிற்கிற மாதிரி யோசிச்சோம்டா 10 இலத்திரனை விடுவிச்சுக்கணும். அப்போ ரேஷியோ 2க்கு 10. அப்படின்டா 1க்கு 5. அப்போ 5 இங்கே பெருக்கணும், 1 இங்கே பெருக்கணும். அதே மாதிரி குரோஸ்தால பெருக்கிறதா 5 இங்கே பெருக்கிற 1 இங்கே பெருக்கிற. அப்போ இங்கே 5 பெருக்கிறோம். அப்போ 5 பெருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணல? ஆக்சிடேட்டட் மாற மூலகத்தை சமப்படுத்தணும். நான் திரும்பி நோட்ஸில் தரணுமா? தேவையில்லை தானே? ஆக்சிடேட்டட் மாற மூலகத்தை சமப்படுத்தணும். அவங்க என்ன எத்தனை ஆக்சிடேட்டட் மாற மூலம் இது குளோரின். இங்கே எத்தனை குளோரின் இன்னைக்கு? 5 குளோரின். வேற எங்கே சரி குளோரின் இன்னைக்கா? ஓ இங்கே குளோரின். 5ம் 1ம் 6 குளோரின். அப்போ 6 குளோரினும் தாக்கிலேருந்து அப்படி வந்திக்கணும். வேற எங்கேயும் சொல்லி வந்து வருமா? தாக்கிலேருந்து வந்திக்கணும். அப்போ தாக்கியில் குளோரின் சம்மந்தப்பட்டாலும் 6 இருக்கார், இவர் மட்டும் தான் இருக்கார். அப்போ எங்கள் 6 குளோரின் மட்டும் தான் இங்கே 2 இருக்குன்னு எங்கே எத்தனை போடணும்? 3 வரும். அப்போ 2 6 2 வரும். இப்போ முதல்ல ஆக்சிடேட்டட் மாற மூலகம் சமப்படுத்தணும். 2வது இன்னும் சமப்படுத்தணும். ஆக்சிடேட்டட் மாற மூலகத்தோட சம்பந்தப்பட்டாலும் சமப்படுத்தணும். ஆக்சிடேட்டட் மாறால யாரு? குளோரின். குளோரினோட சம்பந்தப்பட்டால் யாரு? சோடியம். அப்போ சோடியம் பார்த்தோம்னா ஒரு சோடியம், இங்கே 5 சோடியம், மொத்தமா 6 சோடியம். இங்கேருந்து சோடியம் இங்கேருந்து குடு வருது சோடியம். என்ன ஆச்சு பார்? அப்புறம் ஹைட்ரஜன். இங்கே பார்த்தோம்னா 6 ஹைட்ரஜன். இதில் ஹைட்ரஜன் சம்மந்தப்பட்டால் ஒத்தரும் இல்லை. அப்போ 6 ஹைட்ரஜன் என்ன வரணும்? நீராக தான் வரணும். அப்போ 3 நீராக வரும். ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் 3 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன். இங்கே 6 ஆக்சிஜன். தாக்கம் சமம். இதுவும் அதே மாதிரி தான். இலத்திரன் எண்ணிக்கையை பார்க்குற இங்கே எத்தனை -1 0லேருந்து -1 வரணும்டா 2 இலத்திரன். ஒரு இலத்திரன் 2க்கு 2 இலத்திரன். அதான் நீங்கள் ஒன்றுன்னு மாதிரியும் யோசிக்கலாம் இல்லையா? அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே +1க்கும்டா அதுவும் ஒரு இலத்திரன். 1க்கு ஒரு இலத்திரன், 2க்கும் 2 இலத்திரன். அப்போ 2க்கு 2ண்டா 1க்கு 1. 1 எங்கே இருக்கிற 1 எங்கே இருக்கிற. அப்போ ஆக்சிடேட்டட் மாறால சமப்படுத்தணும். இங்கே Cl1 இங்கே Cl1. அப்போ 2 Cl. 2 Cl கொடுக்கணும்டா Cl2 எத்தனை இருக்கணும்? 1 இருக்கணும். 1 இருந்தால் தான் 2 கொடுக்கும். இங்கே Cl மைனஸ் Cl மைனஸ் Cl 2 Cl இருக்கு. இங்கேருந்து Cl போட்டால் எத்தனை Cl போடும்? Cl2 ஒரு Cl2. எனக்கு Cl2 இருக்கு. அப்போ தான் 1 1 2 ஆகும். அப்போ இங்கே 1 போடணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் எண்ணெய் சமப்படுத்தணும். இப்போ இங்கே எண்ணெய் 1 அப்புறம் 2 எண்ணெய் இருக்கு. 2 எண்ணெய் அப்புறம் ஹைட்ரஜன் சமப்படுத்தணும். அப்புறம் நீர் ஆக்சிஜன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சரி. அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க வெளியே. 87ஆம் கலியிலிருந்து
96ஆம் கேள்வி வரைக்கும் முடியா? தொண்ணூற்றி 6ஆம் கேள்வி வரைக்கும் முடிங்க. 100ஆம் கேள்வி வரைக்கும் முடிக்கலாம் பாப்போம். எத்தனை பேர் முடிக்கலாம்? 100 வரைக்கும் முடிக்கலாம் பாப்போம்.